கர்த்தர் மனதாக தேவதோசனம் மார்க் 1 அதிகாரம் 41 இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தமுண்டு சுத்தமாக என்றார். கர்த்தர் மனதாக இந்த வசனத்தில் நான் பார்க்கும்போது ஒரு குஷ்டரோகி அவனுக்கு குணப்படுத்துக்காக கத்தர் சுகமடைக்காக கத்துட்டு வரும்போது கர்த்தர் அவனை தொட்டு சுகமிட்டான்னு வேதம் சொல்லுது. வேதத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தரை இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் தொட்டாங்களோ விசுவாசத்தோடு தொட்டாங்களோ அவங்க சொஸ்தமடைந்தாங்க. இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் தொட்டாரோ வியாதியாக இருக்கட்டும் மருத்துவனாக இருக்கட்டும் தொட்டால் அங்கே சுகத்தை கொடுத்துருக்கிறார். தேவனுடைய தொடுதல் வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனுடைய கரம் தொடும்போது அங்கே ஒரு பெரிய ஒரு விடுதலை வருது. பாவத்தின் விடுதலை, வியாதியின் விடுதலை, மரணத்தின் விடுதலை, எல்லாற்றிலுமே ஒரு ஜெயத்தை சுதந்திரிக்காங்க. இந்த வேளையில் நம்ம வாழ்க்கையிலுமே அநேக காலங்களாக அநேக வருஷங்களாக சில காரியங்கள் மறித்து போயோ எப்படி இருக்கலாம், குஷ்டரோகம் மாதிரியோ கூனி போயோ கண் குருடாக இருக்குதோ எதோ உணர்ந்து போயிருக்குதோ எப்படி இருந்தாலும் தேவனுடைய தொடுதல் உங்கள் வாழ்க்கையில் வருமானால் உங்களுக்கு தேவன் ஒரு அதிசயம் செய்வார். அது தேவனுடைய தொடுதலுக்கு நம்ம என்ன செய்யணும்? தேவன் நோக்கி பார்க்கணும். நம்ம அவங்க அற்புதப்பட்ட எல்லாரும் பரிசுத்தவான்னு கிடையாது. எல்லாம் பரிசுத்தவான்தான் தேவன் அற்புதம் பண்ணார். பாவி தான் தேடி வர்றார். நம்ம பாவியே இருக்கலாம். ஆனால் சுத்தமாக வாழறதுக்கு நம்ம தேவனை அர்ப்பணிக்கணும். நம்ம கடந்த காலத்தில் பாவம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் கர்த்தர்ட்ட நம்ம இனி சுத்தமாக வாழ நம்ம அர்ப்பணித்து ஆண்டவரையும் தேடும்போது உங்கள் வாழ்க்கை தேவன் தொடுவார். உங்களுடைய எந்த காரியம் உலர்ந்து போயிருக்கோ, மறித்து போயிருக்குதோ, கூனி இருக்குதோ, எப்படி இருந்தாலும் சரி எல்லாமே முடிஞ்சு போச்சு இருந்தாலும் தேவன் தொடுவார். குஷ்டரோகம் அந்த சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டிருக்கீங்களா, வெட்கப்பட்டிருக்கீங்களா, எந்த காரியமாக இருந்தாலும் தேவன் அந்த காரியம் தொடும்போது அதில் ஒரு ஜெயத்தை தேவன் தருவார். இந்த வேலையில் அர்ப்பணிப்போம். யார் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அந்தந்த சூழ்நிலையை கர்த்தரை நோக்கி அறிக்கை பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த ஜெபிக்க இந்த வேலை கண்டிப்பாக தேவன் தொடுவார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு சாட்சியை மாற்றுவார். நீங்கள் சாட்சி உங்கள் வீட்டில் சாட்சி, வெளியும் சாட்சி, எங்கேயும் தேவன் சாட்சியாக மாட்டுவார். இந்த பூமியில் ஒரு சாட்சியை வாழ்த்துவார், பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துவார். தேவனை தொடுவதற்கு நம்ம அர்ப்பணிப்போம். தேவ தொடுதலை அனுபவிப்போம். அநேக ஜனங்களுக்கு நம்ம தேவனுடைய தொடுதலை கொண்டு செல்ல கருவியாக மாறுவோம். அர்ப்பணிப்போம். தேவனை கிருபை செய்வாராக. ஆமென்.